டேய் புது பையா என்ன வேணும்? சோளக்கரை சாப்பிட்றியா? பஞ்சு மிட்டாய் வேற என்ன வேணும்? விளையாடணும். விளையாடணுமா? டேய் ஆதி இவனை விளையாட சேர்த்துக்குங்க. இல்ல அதெல்லாம் முடியாது. டேய் சும்மாடா. டேய் ஆதி நமக்கு தான் ஒரு ஆள் கம்மியா இருக்குல, சேர்த்துக்கலாம்டா. சரிண்ணா வர சொல்லுங்க. எல்லாரையுமே அவுட் ஆக்குனா அதான்டா லலித். ஹே 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 பேசாம வாக்கவரே கொடுத்துடலாமா? ஏய் உன் வாயில நல்ல வத்தியே வராதா? அதான் ஒரு தர்க்கம்ல. என்ன ஆகுதுன்னு பாப்போம். ஆனந்த் நீ ஒரு ஆளு தான் இருக்க, பாத்து ஆடு. The Rock Bicep 28 கிளாஸ் இப்ப வாடா பாத்துக்கலாம். ஆதி, ஷைலா, பிரவீன், ராஜேஷ், பாபு. நாளைக்கு காலனி டே, நம்ம எல்லாரும் ஒண்ணா போலாம். What happened, sir? Next event become a star event. What is the problem? We are Michael Jackson. பிரின்சிபல் ஹெச்எம்ஓ ஆல்ரெடி ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்கள பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா உங்கள்ல ஆனந்த் இது ஓன் டைம் ஓன் பேரை கொடுத்துருக்கு. ஆனந்தா போச்சு, எல்லாம் போச்சு. செய்ய போறானுங்க அவனுங்க. அவன் சாவுக்கு ஆட போறான்னு நினைச்சிட்டு கடைசியில் நம்ம சாவுக்கு. டேய் அங்கடா பண்ணிட்டு இருக்க பொண்ணுங்களோட? ஏய் ஆனந்த், என்ன நீ பண்ண மாட்டியா? ஏய் சான்ஸே இல்லை, சும்மா நீ வேற விளையாடாத, வாய்ப்பே இல்லை. என்ன வாய்ப்பு இல்ல? எங்க முன்னாடி கண்ணாடி முன்னாடி எல்லாம் பண்றல, போய் பண்றா. டேய் உங்க முன்னாடி கண்ணாடி முன்னாடியும் இதெல்லாம் வேறடா மச்சான். இந்த ஸ்டேஜ் கூட்டம் பயத்துலேயே செத்துருவேன்டா. டேய் ப்ளீஸ்டா வேணாண்டா. மச்சான் எனக்கு அவன் பேசுறதெல்லாம் பார்த்தா சுத்தமாக நம்பிக்கை இல்லை. இப்போயே சொல்கிறேன், வாக் ஓவர் கொடுத்துடலாம். மானமாச்சு மிஞ்சும். ஏன்டா எப்போதான் நெகட்டிவாக பேசின்னு இருக்கு நீ? லூஸ் மாதிரி மச்சான், அவனை விட்றா. லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ப்ளூஸை ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு மச்சி. மறுபடியும் பால் உன் கைக்கே வந்திருக்கு, இறங்கி ஆடும் மச்சான். ஏய் என்னடா யோசிக்கிற மச்சி? நீ பண்றியா இல்லைன்னா கேட்கல, நீ பண்ற. எனக்கு கிரிக்கெட் மேட்ச்னா ரொம்ப பிடிக்கும், உனக்கு தெரியுமா? ஏன் தெரியாம? மேட்ச்னா தான் டான்னு வீட்டுக்கு வந்துடுவியே, வீடே செம்ம ஜாலியாகிடும். நானும் அந்த மேட்ச்சில் விளையாடிருந்தா இன்னும் ஜாலியாக இருந்திருக்கும். நீ எப்படி அந்த சினிமா செக்ஷனை பார்த்து எக்ஸைட் ஆகிறியோ, அதே மாதிரி அந்த ஸ்போர்ட்ஸ் செக்ஷனை பார்த்து நான் எக்ஸைட் ஆகாத நாளே கிடையாது. சின்ன வயசில்
என் பேர் அதில் வராத நாளே கிடையாது. 1984 ரஞ்சி டிராஃபிக் கிரிக்கெட் டீமில் ஃபாஸ்ட் பவுலராக செலக்ட் ஆனேன். என் கனவை நிறைவேறிடணும்னு ஆசையாக இருந்தேன். காசு இல்லாதவன் கனவு கண்டு ஒரு பிரயோஜனம் இல்லைப்பா. கிரவுண்டே வாழ்க்கைன்னு போனதில் படிப்பை விட்டுட்டேன். இங்கே ஒரு சராசரி வாழ்க்கை வாழறதுக்கே படிப்பு தான் முக்கியம்னு ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ நம்ம வீடு உனக்கு ரொம்ப பிடிக்குன்னு அடிக்கடி சொல்லுவியே, அது என்ன அந்த பாஸ்கெட் பால் கோர்ட்டில் கால்வாசி இருக்குமா? அதை நமக்கு சொந்தமாக்கிக்கிறதுக்கு பாதி வாழ்க்கை போயிடுச்சு. இன்னமும் ஓடிட்டு தான் இருக்கு. நான் பண்ண தப்பு நீ பண்ணிடக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். படிப்பு தான் எல்லாம். படிச்சுடு. அப்புறம் உனக்கு என்ன தோணுதோ பண்ணு. நாளைக்கு நீ கீழே விழுந்தினா நீ படித்த படிப்பு தான் உன்னை காப்பாற்றும். அப்புறம் இஷ்டையா. என்னண்ணா இது? சுத்தி யாருமே இல்ல. நான் காலேஜ்லாம் வந்தா பொண்ணுங்களாம் லைன் லைனா வருவாங்கலாம் சொன்னாங்கண்ணா. கேங்கெல்லாம் வருவாங்கன்னு சொன்னாங்கண்ணா. ஏன் இல்ல? மீட் மை கேங். தங்கம் வேர்க்கல? எனக்கு வேர்க்கல, நீயே சாப்பிடு. தங்கு ஒரு ஜோக் சொல்லுங்க. நோஸ்ல ஏன் சளி பிடிக்குது தெரியுமா? ஏன்? ஏன்னா மூக்கு மேல 2 ஐஸ் இருக்குல்ல. ஒரு அளவுக்கு மேல பண்ணாங்க. அப்ப இந்த காலேஜ்ல உருப்படியா ஒரு விஷயம் கூட இல்லையாண்ணா? ஏன் இல்ல? அக்கட சூடு. உங்க டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி உனக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டாங்கன்னே வச்சுக்கோங்க. ஹாய் ஆல். நான் மாயா, சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டோட ஹெட். இது மட்டும் இல்ல, இன்னும் 4 வருஷத்துக்கு உங்களோட கிளாஸ் டீச்சரும் நான் தான். பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் தான்ப்பா. ப்ரோ, அவ பேர் என்ன? சூப்பரா இருக்கா? ஓகே. என்ன காலேஜ் ஒரு மாதிரியா இருக்குன்னு பாக்குறீங்களா? ஆமா மேம். ஆமா மேம். எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. இன்னும் 4 இயர்ஸ் எக்ஸாம்ஸ், பிராக்டிகல்ஸ், ரெக்கார்ட் நோட்ஸ், இன்னும் சில பேருக்கு அரியர்ஸ். சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் எப்பயாவது தானே கிடைக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன மொமெண்ட்ஸ்ல இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா? மேம், நீங்க ஓகேனா உடனே ஆரம்பிச்சலாம் மேம். ஸ்டார்ட். ஒரு வாட்டி அவனுக்கு டியூ டேட் ஃபோன் பண்ணி சொல்லிட்டே. சார், வேணும்னே யாராவது டியூ டேட்ட மறப்பாங்களா? எப்ப பார்த்தாலும் ஏதா காரணம் சொல்லிடுறேனா? கண்டிப்பா ஒரு வந்தானே நான் சொல்லிடுறேன். ப்ளீஸ் சார். சொல்றேன் பாத்துக்க. ஏண்டி சுமதி, சாப்பாடு வைக்கும் போது தண்ணி வைக்கணும்னு தெரியலையா உனக்கு? முதல்ல போய் தண்ணி எடுத்துட்டு வா போ. ஐயோ, இப்படியே செல்லம் கொடுத்து கெடுத்து வை. சரி சரி, போதும் போதும். நீ சாப்பிட்டுட்டு ஆயின்மெண்ட் போடு. ஆயின்மெண்டா? எனக்கு எதுக்குமா ஆயின்மெண்ட்? என் முட்டி சரியான எந்த கல்யாண காட்சிக்கு போய் நிக்க போறேன்? இப்ப கூட கீதா பொண்ணு கல்யாணம் போனா பையன் என்ன பண்றான்னு கேட்டு சங்கடப்படுத்துவாங்களே, நான் போகாமலே இருக்கேன். ஆரம்பிச்சிட்டேன். இவ்வளவு கத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன உட்கார்ந்துட்டு இருக்கான், ஒரு வார்த்தை கூட பேசாம பாத்துட்டே இருக்க, சும்மா பேசிட்டே இருக்க. இப்ப என்ன உனக்கு பிரச்சனை எனக்கு புரியல. நான் வேலைக்கு போலன்றது பிரச்சனையா, இல்ல நீ கல்யாணம் காட்சின்னு போக முடியாதுன்ற பிரச்சனையா? ஏன் பேச மாட்டேன்? ஏன்டா பேச மாட்டேன்? நாங்க படுற கஷ்டத்தை பார்த்துட்டு தானே இருக்க. எத்தனை வருஷம் தாண்ட அந்த ஆம்பளை உழைச்சிட்டு இருப்பாரு உங்களுக்காக. உன்னை நினைச்சு நைட்ல தூங்குனா பயமா இருக்குடா. ஐயோ, என் புள்ள எப்படி செட்டில் ஆவான், நான் பட்ட கஷ்டத்தை அவன் பற்ற கூடாதுன்னு. என்ன, நான் வெளியே சொல்லிடுறேன், அந்த மனுஷன் சொல்ல மாட்டாருடா. ஆனா நீ இந்த வீட்டை என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்காம உனக்கு என்ன உட்கார்ந்து உனக்கு புரியுதாமா? நான் என்ன ஃபீல் பண்றேன் உனக்கு புரியுதா? சும்மா எப்ப பார்த்தாலும் பெத்தேன் வளர்த்தேன்னு பெத்தா வளர்க்கணுமா? சும்மா சீன் போடுற. பார்த்து தானே இருக்க, நானா ஜாலியாவா சுத்திட்டு இருக்கேன். எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. சும்மா எதுக்கு எடுத்தாலும் உன் கூட இருக்கிற எல்லாருக்குமே வேலை கிடைக்குது, ஆனா உனக்கு மட்டும் ஏன்டா கிடைக்க மாட்டேங்குது? புரியல, எனக்கு புரியல. பாத்தியா பாட்டி? பார்த்தல, அங்க சுத்தி இங்க சுத்தி கட்சியில கம்பேர் விடு பாட்டி. இன்னைக்கு 2ல 1 பேசிடுறேன். என்னம்மா அப்படி உனக்கு கம்பேர் பண்றதுல?
நான் பண்ணட்டுமா? வேணான்னு பார்க்கறேன். பெத்தவங்க பசங்களை கம்பேர் பண்ற மாதிரி பசங்க பெத்தவங்களை கம்பேர் பண்ண அசிங்கமாயிடும். 1000 ரூபா மாசம் இஎம்ஐ கட்டின மாதிரி உனக்கு தான்டா கட்டுனுக்கிறேன். பர்த்டே எதுக்கு பிறந்த பொலம் பாதிக்கணும்னு கேட்குறீங்களா? போயிடு. டேய் என்னடா அவன் கொடுத்துனடா? டேய் அது தெரியுது மச்சான். அவன் எப்போ கொடுக்க போறான்னு கேட்குறேன். என்னடா பிரவீனே புதுசா பேசுற? மச்சான் புதுசாலாம் எதுவும் பேசல மச்சான். இதுவே பழக்கமாயிடக்கூடாதுன்னு தான் பேசுறேன். டேய் என்ன வார்த்தை விடுறா பிரவீனே? தப்பா தான் சொல்லியே. மனசுல தானே சொன்னா. யார் மனசுல? என்னடா லூஸ் ஆயிட்டீங்களா ரெண்டு பேரும்? இப்போ எதுக்கு அவனே ஏறுறீங்க? அவன் இன்னைக்கு சொல்லிட்டான். நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். பாபு உன் மனசுல இல்ல? என்ன மச்சான் உன் மனசுல இல்ல? பிரவீன் நீ ரொம்ப ஓவரா பேசுற. சும்மா இரு மச்சான். இங்க எல்லாரும் மனசு தான் மச்சான் இருக்கு. எல்லா வாட்டியும் எல்லாருக்காகவும் நம்மளே போட்டுருந்தா அப்புறம் நீ எதுக்குடா? மச்சான் தட்டி விடுறா அவன. ஏய் வல்லாம் இல்ல வரட்டாரு மச்சான். இதுவரையும் உங்ககிட்ட 1 ரூபா கேட்டிருப்பேன். ஏய் விடுடா. அவன் நீ சொன்னா கேட்பான். இது ஓன்ட்ட கேட்ட மாதிரி என்கிட்ட கேக்குற. இஷ்டத்துக்கு பேசினா மாத்த விட்டதாவன் ஏன் மேல கை வச்சிட்டு இருக்க? சின்னவரு உனக்குலாம் எப்படி கோவம் வருது? எங்களுக்கு தானே கோவம் வரணும். காசு அருமை தெரியுமாடா உனக்கு? சம்பாதிக்கிற எங்களுக்கு தெரியும்டா. அவன் சம்பாதிக்கிற ஐடியாலே இல்லடா. சும்மா அப்படி ஓஸ் அப்படின்னு சுத்தின்னு இருக்கான். அவனா போனா தோ வாடா. தோ நீ கையில கட்டிக்கிறிய வாட்ச் 1 ரூபா போட்டுருப்பான். என்னடா பேசுற? அவனை போய் கேளுங்கடா. வாயை தந்து பேச சொல்றா. போட்டேன்டா. சும்மா கொண்டு ஏத்தி விட்டு அசிங்க மாட்டே ராஜேஷ். சும்மா கைரா. போட்டேன் நீயாடா போட்ட? நான் தான போட்ட. புடிக்க கோவர்தே. எனக்கு என்ன கோவம் வருது? புடிக்க கோவர்தே. ஃப்ரீயா எனக்கு என்ன கோவம் வர கூடாது? தோ இவனை நம்பி தான ஒரு வருஷம் கம்பெனி ஆரம்பிச்சல காத்துல போச்சு. என்ன இல்ல இவன மாதிரி அவனுக்கு ஜாலரி அடிக்க முடியாதுடா. நான் கரெக்டா தான் பேசிட்டு இருக்கேன். ஏன் மேல ஏறிட்டு இருக்கீங்க? ஆனா அன்னைக்கே சொன்னடா ரெபா ஃப்ரெண்டுன்ற இன்னைக்கு அவனால தலையில ஆடுவாங்கட்டு. சொல்லுடா நீ சொல்றா. நீ யாரா வரபா? இந்திரா டேய் மச்சான். எவ்வளவு வச்சு பேர்ச்சலாம் போய் நூறா? ஏய் டேய் எந்திரி மச்சான். விரா கையறா. மச்சான் அவன் தான்டா தப்பா பேசுனா. நீ என்ன அடிக்குற? மச்சான் நீ பேசுனது தப்பு தானடா. டேய் பிரவீனே. சிக்கையடு. மேல கை வச்சிட்டல. சீ விரா. இதுக்கு மேல உன் மூஞ்சில நான் முழிச்சனா வெச்சுக்கோ. செருப்பாலறா. ஏய் மச்சான் நீ ஃப்ரெண்ட். பிரவீன் ஏய் எதுக்குடா மேல கை வைக்கற? டேய் நீ வாடா கோபப்படாத. உடைச்சிட்டீங்களா? டேய் மச்சான் டேய் போடா. என்ன நீ போற டேய். ஏய் ஓ போயிட கூடாது தாடி நாட்ஸ். ஏன் மச்சான் பாறா அவன் தனியா நின்னுக்கறான்டா. மச்சான் டேய் அவன் இவனே போய்ட்டான் மச்சான். தலைனா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? தலைனா யாருக்கு தம்பி பிடிக்காது? என்ன அண்ணா அப்போ ஒரு செகண்ட் தலையா மாறுறியா? தம்பி தலையாக்கிறியா தம்பி? பண்ணிடுவோம். அதுக்குத்தானே இருக்கு பிகம் அ ஸ்டார். அப்ப பண்றேன். வாங்கண்ண தள்ளி வா. மூஞ்சி என்ன இப்படி வச்சிருக்க? ஒழுங்கா வைண்ண. யோ தள்ளி வா. இப்படி லெஃப்ட்ல தோசி போனா நில்லு அங்கே நில்லு. என்ன தலை மாதிரி நில்லுங்கண்ணா. ரெடியா? 1 2 3 ஆரம்பிங்க. ஸ்டார்ட். என்ன ஏன் பண்ண மாட்டேங்கிறா? தம்பி ஆடு தலைன்னு என்ன சொல்லவே இல்லை தம்பி. அழகர் கரெக்டான இடத்துல பத்த வைக்கணும். நான் தயவு செஞ்சு மூஞ்சி அப்படி வைக்காதண்ணா. நான் ரெடினா? 1 2 3 ஸ்டார்ட். ஏன்டா இது? ஏன் பத்த வைக்க மாட்டேங்கிற? பத்த வச்சுதான் தொலையண்ணா. பத்த மாட்டேங்குது தம்பி. அக்கிப்பட்ட காய்ச்சல கூட சாத்தக்காதா? தீக்குச்சியாய் தீக்குச்சி. அழகர் இது கேட்டோம். 1 2 3 പറയുമ്പോൾ ഒഴിച്ചാൽ മതി. இல்ல உங்களுக்கு தெரியும். கிளம்பு. എന്ത് പറയാ? கிளம்பு. தம்பி ரெடி? ரெடியா? சூப்பரா பண்றேன். ப்ளீஸ் நே தம்பிக்காகண்ணே. ஓகே 1
எப்போ என்னவோ சரிண்ணே பண்ணுங்க லாஸ்ட் ட்ரை. ரெடி தம்பி ரெடி.